அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாறு. அந்திரேயாவிற்கு பயமற்றவர் என்று பொருள்படும். இயேசுவின் 12 சீடர்களில் இவரும் ஒருவர். இயேசுவின் முதல் சீடராக அழைக்கப்படுபவர் அந்திரேயா. வரலாற்று மரபுகள் கூறுவதன்படி அந்திரேயா உயரமான தோற்றத்துடன் அமைதியான சிந்தனையாளர் என்று அறியப்பட்டவர். நற்செய்தியில் அவர் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தவராக குறிப்பிடப்படுகிறார். பெந்தகோஸ்து நாளில் அந்திரேயா தூய ஆவியை பெற்றார். பின்னர் வாழ்க்கையை முழுமையாக நற்செய்தி பரப்புவதற்காக அர்ப்பணித்தார். ரோமை அதிபர் எஜிப்டஸ் அவரை கிறிஸ்துவையும் விட்டுவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். ஆனால் அந்திரேயா அதை மறுத்தார். இதனால் அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் மரண தண்டனைக்கு உட்படுத்தினார். சிலுவையில் 2 நாட்கள் உயிரோடு இருந்த அவர் அந்த நேரத்திலும் நற்செய்தியை அறிக்கை செய்தார். பின்னர் அவர் இறந்தார். இவர் அடக்கம் செய்யப்பட்ட இடமான கிரீஸ் பாட்ராஸ் நகரில் அவரின் நினைவாக ஆலயம் கட்டப்பட்டது. ஸ்காட்லாந்து மன்னன் கனவில் அந்திரேயா தோன்றி போரில் வெற்றி கிடைக்கும் என கூறியதாக ஒரு மரபு கூறுகிறது. அதன் பிறகு போரில் வெற்றி பெற்ற ஸ்காட்லாந்து மன்னன் வெள்ளை எக்ஸ் வடிவ சிலுவையை தனது தேசிய கொடியின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டான். அந்திரேயா ஸ்காட்லாந்து, கிரீஸ், ரஷ்யா மற்றும் பல நாடுகளின் புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரது வாழ்க்கை மற்றும் அர்ப்பணிப்பு கிறிஸ்துவதற்கான நம்பிக்கை மற்றும் ஊக்கமாய் திகழ்கின்றன. புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.